வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த பஞ்சபூதங்களை எப்படி சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது பஞ்சபூதங்களில் இருந்து நம்ம விடுதலை அடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 5 மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, அதை சுத்திகரிப்பு செய்கிறது, அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த பஞ்சபூதங்களை நாம் பூத சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது நம்ம பூத சித்தி அப்படிங்கிற அந்த நிலையை அடைய முடியும். சரிங்களா? அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 5 மூலக்கூறுகள் மீதும் நமக்கு ஆளுமை அப்படிங்கிறது உண்டாகுது. இப்போ தென்னிந்தியாவில் பாருங்களேன், இந்த பஞ்சபூதங்களுக்கு உரிய அந்த கோவில்கள்லாம் கட்டப்பட்டிருக்கும். அதாவது இப்போ சிதம்பரம் எடுத்துக்கோங்க, அது ஆகாய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை அது அக்னி ஸ்தலம். காஞ்சிபுரம் அப்படிங்கிறது நிலத்துக்கான ஒரு இடம், தலம். அப்புறம் திருவானைக்காவல் நீர் ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் காளஹஸ்தி அப்படிங்கிறது அந்த வாயு அல்லது காற்று ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பஞ்சபூதங்களை சுத்திகரிக்கையில் இதுவும் கூட அந்த நமக்கு பழங்காலத்தில் அப்படி தான் இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோவில்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யோகிகள் இந்த 5 கோவில்களுக்குமே மாறி மாறி அவங்க தொடர்ந்து போய் தங்களுடைய சாதனாவை தொடர்ந்து வழக்கமாக அவங்க பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பூத சித்தி நிலை அடையிறது அது நடக்கும். சரிங்களா? அப்போ தான் அந்த உயிரினுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வான செயலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நாம் இப்போ ஒவ்வொரு பூதத்தை பற்றி பார்க்கும்போது, இப்போ நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, நம்ம அருந்துகின்ற நீர், சாப்பிடக்கூடிய உணவு, நாம் நடக்கக்கூடிய இந்த நிலம் மற்றும் அந்த உயிர் சக்தியினுடைய வடிவில் உள்ள அந்த உயிர் அப்படிங்கிற நெருப்பு, இவற்றை எல்லாமே நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிலும் கூர் முனைப்புடனும் நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு அதன் பிறகு நமக்கு ஆரோக்கியம், நல்வாழ்வு மற்றும் இந்த பொருள் உலகில் நமக்கு நமக்கு வெற்றி, இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 5 பூதங்களை அது நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிலையும் கூர் முனைப்புடனும் நம்ம வச்சுருந்தோன்னா நமக்கு வேண்டிய இந்த ஆரோக்கியம், நல்வாழ்வு மற்றும் இந்த பொருள் உலகில் வெற்றி, இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமது உடலினுடைய தன்மையே இந்த பஞ்சபூதங்களை ஆராதிக்கக்கூடிய விதமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய உடலின் தன்மையே இந்த பஞ்சபூதங்களை ஆராதிக்கும் விதமாக இருக்கணும். அப்போதான் இந்த உடல் அப்படிங்கிறது இந்த உச்சபட்ச விடுதலையை அடைவதற்கான இந்த மகத்தான ஒரு விஷயமாக அது பழக்கமாக அல்லது ஒரு படிக்கல்லாக அது இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய உடலினுடைய அந்த தன்மையே பஞ்சபூதங்களை ஆராதிக்கக்கூடிய விதமாக இருக்கணும். அப்போதான் இந்த உடல் அப்படிங்கிறது அந்த உச்சபட்ச அந்த விடுதலையை அடைவதற்கான ஒரு படிக்கல்லாக அந்த உடல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பஞ்சபூதத்தை பற்றி எப்படி சுத்திகரிப்பது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நிலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை நாம் எப்படி நம்முடைய ஆளுமைக்கு அல்லது கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது, அல்லது அதனை நம்ம எப்படி சுத்தப்படுத்துவது, எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நிலத்தினுடைய மூலக்கூறுகளினுடைய விளையாட்டும் இந்த உடலினுடைய மூலக்கூறினுடைய விளையாட்டும் வெவ்வேறு அல்ல அப்படிங்கிறத உடலுக்கு எப்போதுமே நாம் நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இப்போ நிலத்தினுடைய மூலக்கூறினுடைய விளையாட்டும் நம்ம உடலினுடைய மூலக்கூறு அதனுடைய விளையாட்டுமே வெவ்வேறு அல்ல அப்படிங்கிறத நம்ம உடலுக்கு எப்போவுமே நினைவூட்டணும். நாம் இந்த மண்ணிலிருந்து எழும்பிய ஒரு சிறிய உயிரினம். அதனால் இந்த பூமியின் மீது ஒரு பெருமிதத்தோடு நம்ம நடமாடக்கூடிய ஒரு உயிரினமாக நாம் இருக்கோம். இந்த பூமியின் மீது ஒரு பெருமிதத்தோடு நடமாடக்கூடிய ஒரு உயிரினம் இந்த மண்ணிலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சிறிய உயிரினம் நாம் வந்திருக்கோம். அப்போ இந்த உடல் தான் மண் தான், இந்த உடல் தான் மண்ணு தான் அப்படிங்கிறத ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் இந்த மண்ணில் ஒரு துகள்தான் என்பதை இந்த உடலுக்கு நினைவூட்டுவதற்காகவே எப்போதும் நம்முடைய உடலை நிலத்திற்கு நெருக்கமாக நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மண்ணினுடைய ஒரு துகள் தான் நாம் அப்படிங்கிறத இந்த உடலுக்கு நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்காக நாம் எப்போவுமே நம்முடைய உடலை நிலத்துக்கு நெருக்கமாக வச்சுருக்கணும், மண்ணுக்கு நெருக்கமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த உடலானது மண்ணுடன் எப்போவுமே நேரடி தொடர்பில் இருக்கும்போது இந்த 5 மூலக்கூறுகளினுடைய விளையாட்டும் வித்தியாசமான முறையில் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது
அந்த நிலம் அல்லது மண் அப்படிங்கிற அந்த ஐம்பூதம், அந்த பூதத்தை, மண்ணுங்கிற பூதம் அல்லது நிலங்கிற பூதத்தை நாம் எப்படி நாம் வந்து சுத்தப்படுத்துறது அல்லது அதனை நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த நிலத்தினுடைய மூலக்கூறுடைய விளையாட்டு நம்ம உடலினுடைய விளையாட்டும் வேறு வேறு அல்ல, வெவ்வேறு அல்லங்கிறத நம்ம உடம்புக்கு நினைவூட்டணும். அதே மாதிரி நாம் இந்த மண்ணிலிருந்து எழும்பிய ஒரு சிறு உயிரினம்தான் அப்படிங்கிறது தெரியணும். அதேமாதிரி இந்த உடல் வந்து தான் மண் தான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியணும். அப்போ இந்த மண்ணினுடைய ஒரு துகள் தான் நாமங்கிறது எப்போவுமே நாம் உடலுக்கு நினைவூட்டுவதற்காகவே நாம் எப்போவுமே இந்த நிலத்துக்கு அல்லது மண்ணுக்கு நெருக்கமாக நாம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மண்குளியல் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்த மண்குளியலும் கூட நமக்கு இதுக்காக பலன் தருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுவும் இல்லாமல் நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது அதோட ஒரு நெருக்கமான தொடர்பில் நாம் இருக்கணும். ஏன்னா இந்த உடல் வந்து தான் மண்தான் அப்படிங்கிறது அது மறக்கக்கூடாது இல்லையா? எப்போவுமே அது நினைவில் வச்சுருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம நிலத்தோட அல்லது மண்ணோட நெருக்கமாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நாம் என்னென்ன பண்ணணும்? இப்போ மண் குளியல் பண்ணலாம், அல்லது வந்து வெறுங்காலோட 2 மணி நேரமாவது நம்ம மண்ணில் நடக்கணும். நம்முடைய கைகளை நாம் உபயோகித்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த மண்ணோட தொடர்பில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கார்டனிங்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கூட நம்ம வெறுங்காலோட அங்கே நடக்கிறது அல்லது நம்ம கைகள் கொண்டு நம்ம மண்ணை தொட்டு அந்த ஏதாவது இந்த வேலைகளை, தோட்ட வேலைகளை பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம செய்யலாம். அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய உடல் வந்து நலிவடைய தொடங்குச்சு அப்படின்னா, இந்த நிலத்தோடு நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த உடல் நலத்தை நாம் அடைய முடியும். இப்போ யாருக்காவது உடம்புல ரொம்ப உடம்பு வந்து சரியில்லாமலே இருக்குது, நலிவடைய தொடங்குனாங்க அந்த உடல் அப்படின்னா, நிலத்தோடு ஒரு சம்பந்தம், ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த உடல் நலங்கிறது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நாம் அந்த மண்ணோட தொடர்பு இருந்தால் ஒரே வாரத்தில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? அப்போ நம்முடைய இப்போ வந்து தோட்டத்தில் நம்ம வெற்று பாதங்களை கொண்டு மண்ணில் பதிய அளவுக்கு நம்ம தினம் 1 மணி நேரம் நம்ம நடந்தால் கூட போதுமானது. சரிங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மலாம் வந்து இப்போ கட்டிலில் தான் வந்து நம்ம படுத்து தூங்குகிறோம், சோஃபாவில் உட்காடுறோம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தவிர்த்துட்டு தரையில் உட்கார நம்ம பழகணும். தரையில் படுக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும். அப்போ நம்முடைய உடலினுடைய ஆரோக்கிய நிலை வந்து மேம்படும். எனவே தான் அந்த பாரம்பரியத்திலேயே எப்போவுமே தரையில் அமர்ந்து சாப்பிட்றது, தரையில் உறங்குறது, இதையெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறாங்க, செய்தும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பூமியிலிருந்து ஒரு 1.5 அடி உயரத்தில் தான் இந்த பிராணசக்தியினுடைய அதிர்வு அப்படிங்கிறது மிக அடர்த்தியாக அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நாம் அந்த பூமியில் இல்லாமல் சோஃபாவில், கட்டில் உட்கார்றது, ஷேரில் உட்கார்றது, அல்லது நம்ம கட்டில் படுக்கிறது, அப்படி படுக்கும்போது நமக்கு அந்த பிராணசக்தி நமக்கு கிடைக்காது. சரிங்களா? அப்போது பூமி மட்டத்திலிருந்து இந்த உயரம் அதிகரிப்பதற்கு ஏற்ப இந்த பிராண அதிர்வினுடைய அடர்த்தி வந்து மேலும் மேலும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? இப்போ கோவிலில் கூட பாருங்களேன், தெய்வ உருவங்கள் கூட இந்த பூமிக்கு மிகவும் நெருக்கமாக தான் அவங்க வந்து நிலைநிறுத்தி வச்சுருப்பாங்க. பார்த்துருப்போம். ஏன்னா உயரமாக அவங்களுக்கு என்ன வைக்க தெரியாதா? அப்படி கிடையாது. ஏன்னா இந்த பூமியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த பிராணசக்தி அங்கே தான் அதிகமாக கிடைக்கிது, அங்கேருந்து வருது. சரிங்களா? அப்போ அதே மாதிரி இந்த ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்போவுமே தாங்கள் வந்து இந்த மண்ணோடு நிலத்தோடு வந்து தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மலைகளிலோ குகைகளிலோ தான் அவங்க வந்து ரொம்ப நாடுவாங்க. ஏன்னா எல்லா பக்கங்கள்லையுமே அது வந்து நிலத்தால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அப்போ இந்த 5 இப்போ வந்து இது மண்ணை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து நிலத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நம்ம முறைகளை பார்த்துறோம். அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா நீர் மூலக்கூறு அல்லது அந்த இப்போ நீருங்கிற பஞ்சபூதம். இப்போ நீருக்கு அப்படிங்கிறது ஞாபக சக்தி இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ தன்னுடன் தொடர்பு கொள்வது எதுவாக இருந்தாலும் நீர் வந்து அதை நினைவில் வச்சுக்கிடுது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு வந்து நீர் விநியோகம் எப்படி இருக்குது அப்படின்னா, மிகுந்த ஆற்றல் வாய்ந்த இந்த இயந்திரங்கள் மூலம் இந்த நீரானது குழாய்களில் ஏற்றப்பட்டு பல வளைவு நெளிவுகளுக்கு பிறகுதான் நம்முடைய வீட்டு குழாயை வந்து அடையுது. இதனால் நம்ம வீட்டை அடையதுக்குள்ளே 60% நீர் வந்து விஷத்தன்மையுடையதாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அங்கே இந்த குழாய்களில் வந்து இப்போ அது ஃபோர்ஸோடு வருது, பல இந்த ஒரு வளைவு நெளிவுகளுக்குள்ளே அதை ஆட்பட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு குழாய்க்கு வருது இல்லைங்களா? அப்போ அப்படி ஆகும்போது நம்ம வீட்டை அடையிறதுக்குள்ளே 60% நீர் வந்து விஷத்தன்மையாக ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ரசாயன மாற்றங்களால் அது வந்து விஷத்தன்மை அடையலை. இப்போ அது கலக்கிறாங்க, இது கலக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரி அதனாலெல்லாம் மாற்றங்கள் நிகழலை. அத்தனை வளைவுகளுக்கு அது உட்படுத்தப்படுறதுனால அதனுடைய நீலக்கூறினுடைய கட்டமைப்பு அங்கே மாறுது. அதுதான் இதுக்கு
காரணம்னு சொல்கிறாங்க. நுண்கருமி காரணமாக நீர் மாசுபடுவது அதுவும் நடக்குது. இல்லாமலும் இந்த குழாய்களில் பயணிக்கினுடைய வேகத்தின் காரணமாகத்தான் நீரினுடைய மூலக்கூறு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நாம் எப்படி மாற்றி எடுக்கலாம் அப்படின்னா, அந்த விஷத்தன்மையை மாற்றணும் அப்படின்னா, இந்த மாசுபட்ட நீரை ஒரு தாமிர பாத்திரத்தில் வைத்து நம்ம சேமித்து வச்சு 10 அல்லது 12 மணி நேரங்களுக்கு அப்படியே வச்சிட்டோன்னா இந்த நீருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு தானாகவே நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நீரை குழாயிலிருந்து நேரடியாக பருகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு விஷம் நமக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீரினுடைய இந்த ரசாயன கட்டமைப்பை நாம் மாற்றாமல் அதனுடைய மூலக்கூறு கட்டமைப்பை நாம் மறுசீரமைப்பு செய்ய முடியும் அப்படின்னு அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ முந்தி காலத்திலலாம் அப்படி தானே, ஒரு பித்தளை பானை அல்லது இந்த செப்பு பானை அதில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்போ ராத்திரி பூரா இருக்கும், காலையில் அதை எடுத்து குடிப்பாங்க. அப்போ இப்போ தான் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக பைப்லேயே பிடிச்சி நம்ம குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷத்தன்மை நமக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம யார்கிட்ட இருந்து வேண்டுமானாலும் இந்த நீரையும் உணவையும் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்ககிட்ட இப்போ யாரும் தெரியாத வீடுகளுக்கெல்லாம் போனோம், நம்ம உணவு சாப்பிட்றதோ அல்லது நீர் வாங்கி அருந்துறதோ கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி நம்ம மீது யார் அன்பு அக்கறையும் இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து மட்டும்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ளணும், மற்ற எல்லார்கிட்டையும் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நீர் ஞாபக சக்தி கொண்டது என்பதை இந்த கலாச்சாரத்தில் நமக்கு எப்போவுமே அறிஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா. அப்போ இதனுடைய அடிப்படையில் தான் இப்போ நீர் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நீர் இந்த கோயிலில் கொடுக்காங்க, அது வெறும் நீர் தானே, ஆனால் அதை நாம் தீர்த்தம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நீர் அந்த தெய்வீகத்தினுடைய நினைவை அது சுமந்து வர்றதுனால நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தீர்த்தம்னு சொல்கிறோம். அப்போ அந்த நீர் ஞாபக சக்தி கொண்டதாக இங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் அங்கே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த தண்ணீரை பித்தளை அல்லது செப்பு பாத்திரத்தில் நம்ம வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம முன்னோர்கள் வச்சுருப்பாங்க. சரி, இப்போவும் சில வீடுகளில் இப்போ பழைய முறைக்கு வந்துட்டாங்க. இந்த செப்பு பாத்திரத்தில் வைக்கிறது, அந்த செப்பு டம்ளரில் குடிக்கிறது, அப்படி இல்லை தண்ணி குடிக்கிறது அப்படிலாம் கூட வந்துருச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாத்திரத்தை நல்லா புளி வச்சு தேய்ச்சி நல்லா பளபளப்பாக்கி அது மீது விபூதி குங்குமம்லாம் இட்டு பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை இந்த நீரை நிரப்புவாங்க. முன்னோர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையா, பார்த்துருப்போம். ஸோ அதில் உள்ள அந்த நீர் இந்த செயல்முறையினுடைய ஞாபகத்தை அது கொண்டிருக்கிறதுனால அந்த சக்தி ஊட்டப்பட்ட அந்த நீரை மட்டும்தான் அவங்க பருகுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ ஒரு குவளை நீரை நம்முடைய ஒரு எண்ணமோ அல்லது பார்வையோ இனிப்பாக மாற்றக்கூடும் என்றால் சரியான மனோபாவம், அந்த முனைப்பு மற்றும் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த உடல் அப்படிங்கிற அந்த பாத்திரத்தில் உள்ள நீரை நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டம்ளரில் வச்சுக்கிட்டு நம்ம பாசிட்டிவ் வேர்ட்ஸை அதில் நம்ம பேசும்போது அது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இல்லையா. அப்போ அந்த நீர் ஒரு டம்ளர் தண்ணியே அந்த ஞாபகத்தை வச்சா நம்ம உடல்ல 72% நீர் தான் இருக்குது. அப்போ நல்ல ஒரு பாசிட்டிவிட்டினால நம்மளுடைய அந்த உடம்பு அந்த உடலுங்கிற பாத்திரத்தில் உள்ள நீரை நம்மளால் அந்த தன்மையை மாற்ற முடியும் இல்லையா, அது சொல்கிறாங்க. ஸோ அந்த நீரை நம்ம இனிப்பாக மாற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம 72% நம்ம இனிமையானவங்களாக மாறிடுவோம். ஏன்னா நம்ம உடலே 72% நீர் தான் இருக்குது இல்லையா, சொல்கிறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த நவீன விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீரை பற்றி இன்னொரு விஷயம் கூட இங்கே சொல்கிறாங்கன்னா, இப்போ நாம் குளிக்கிறோம் இல்லையா. இப்போ நாம் குளிக்கும்போது இப்போ நம்ம குளியலறையில் குளிக்கிறோம். அப்போ நம்முடைய அந்த தலை முதல் பாதம் வரை அந்த நீரை நம்ம ஓட விடும்போது நம்ம உடலினுடைய அந்த வெளிப்புறம் மட்டும் சுத்தம் அடைகிறது கிடையாது. நம்ம உடலினுடைய தோல் மட்டும் அந்த சுத்தம் அடைகிறது இல்லை, ஓரளவுக்கு நம்முடைய ஒளி உடலும் சுத்தமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தண்ணி வச்சு நம்ம குளிக்கும்போது நம்முடைய ஒளி உடலும் சுத்தமாகுது. அப்போ ஒளி உடல் என்பது நம்முடைய அந்த தன்மையினுடைய சூட்சுமமான வெளிப்பாடு. அதாவது நம்முடைய உடல் நம்முடைய எண்ணங்கள் இவற்றினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒளி உடல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்முடைய தன்மையும் என்னுடைய சூட்சுமமான வெளிப்பாடு, உடலினுடைய வெளிப்பாடு, இதெல்லாமே இந்த ஒளி உடல். அப்போ ஒருவருடைய ஒளி உடலை பார்த்தே அவருடைய உடல் நலம் எப்படி இருக்குது, மனநலம் எப்படி இருக்குது, அவங்களுடைய கர்ம கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விதத்தில் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்களுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை கூட சொல்லிடுவாங்க.
சரிங்களா? அப்போ அந்த ஒளி உடல் அப்படிங்கிறது நம்முடைய தன்மையினுடைய வெளிப்பாடாகவும், இந்த பரு உடலினுடைய நுட்பமான வெளிப்பாடாகவும் அது வந்து இருக்குது. அப்போ நம்முடைய ஒளி உடலை நாம் சுத்தமாக வைத்திருப்பது அப்படிங்கிறது நல்லது. சரிங்களா? அதாவது நம்முடைய உடல், நம்முடைய எண்ணங்கள் ரெண்டையுமே சுத்தமாக வைக்கிறது நல்லது. நாம் உயர்ந்த அந்த சாத்தியங்களை நோக்கி நாம் செல்லணும் அப்படின்னா முதல்ல நாம் செய்ய வேண்டியது எல்லா விதங்கள்லையுமே இந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறது தான் முதல்ல செய்யணும். இந்த சுத்திகரிப்பு செய்யாமல் தற்போதைய நிலையிலிருந்து நம்ம எந்த மாற்றத்தையும் நமக்குள்ளே அது வந்து ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏற்படுத்த முடியாது, ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒளி உடலை நாம் எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னா, நம்முடைய உடல் மற்றும் மனதினுடைய வெளிப்பாடு இந்த ஒளி உடல். அதனால் நம்முடைய உடல் மற்றும் மனதை நம்ம சுத்தப்படுத்தினா ஒளி உடலும் சுத்திகரிக்கப்படுது. இதுக்கு வந்து பல பயிற்சிகள், யோக பயிற்சிகள் இருக்குது. உணவு அதாவது யோகா பயிற்சி முதல் உணவு வரை பல வழிகள் இருக்குது. இப்போ ஒளி உடல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒளி உடல் அப்படின்னு அது ஒரு வெளிப்பாடு தானே தவிர ஒளி உடல்னு தனியாக ஒன்றும் இல்லை. நம்முடைய உடல் எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் அந்த ஒளி உடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் வந்து தொடர்ந்து நாம் வந்து என்ன சாதனை நம்ம செய்துக்கிட்டே வரும்போது நம்முடைய அந்த பழைய அந்த கரைகள் எல்லாமே நீங்கி நம்முடைய இந்த ஒளி உடல் அப்படிங்கிறது மேலும் வந்து தூய்மையாகும் அப்படின்னு வந்து அதில் வந்து சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம நீரை பற்றியும் இந்த ஒளி உடல் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது இப்போ நவீன விஞ்ஞானம் வந்து இப்போ வந்து இந்த ஆகாஷுக்கு அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆகாஷுக்கு அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அங்கீகரிக்க தொடங்கி இருக்குது. அதாவது இந்த வெற்றான அகண்ட வெளிக்கு ஒரு குறிப்பிட்ட புத்திசாலித்தனம், இந்த அகண்ட வெளிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட புத்திசாலித்தனம் இருக்குது. இப்போ நமக்குள்ளே ஒரு புத்திசாலித்தனம் இருந்து தானே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கு. நம்ம தூங்கினாலும் அது உள்ளே வேலை செஞ்சிட்ருக்கு. நம்ம என்ன சாப்பிட்டாலும் நீ வந்து இது செரிக்கணும், நீ இந்த சக்தியாக மாறணும், நீ இந்த சத்தாக மாறணும், நீ இந்த தசைக்கு போகணும், நீ எலும்புக்கு உதவணும், இப்படி ஏதாவது நம்ம சொல்கிறோமா? எதுவுமே நம்ம சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? இப்போ நமக்குள்ளேயே அந்த புத்திசாலித்தனம் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெற்றான இந்த அகண்ட வெளிக்கு ஒரு குறிப்பிட்ட புத்திசாலித்தனம் உள்ளது. இந்த ஆகாஷிக் அறிவு நமக்குள்ளே எப்படி செயல்படுது, நமக்கு வந்து சாதகமாக அல்லது பாதகமாக அப்படிங்கிறதான் நம்ம வாழ்வினுடைய போக்கை முடிவு செய்யுது. இப்போ நம்ம வந்து இந்த ஆகாஷ் அறிவு இருக்கு இல்லையா, அதனுடைய ஒத்துழைப்பை நாம் விழிப்புணர்வுடனோ அல்லது விழிப்புணர்வு இல்லாமலோ பெரும் நம்முடைய திறனை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம விழிப்புணர்வோடு நம்ம இந்த ஆகாஷுக்கு அறிவை நாம் வந்து பெறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆகாஷ் அல்லது இந்த அண்ட வெளியை வந்து பஞ்சபூதங்கள் 5வது மூலக்கூறு நம்ம சொல்கிறோம். அந்த ஆகாஷம் தான் அடிப்படை மூலக்கூறாக இருக்குது. சரிங்களா? ஆகாயம் தான் மற்ற 4 பூதங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆகாஷ் அப்படிங்கிறது அல்லது ஆகாயம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதம் அது வந்து ரொம்ப அடிப்படையான மூலக்கூறாக இருக்குது. இதனை வந்து அடித்தளமாக கொண்டு தான் மற்ற 4 பூதங்களுடைய மூலக்கூறுகளும் செயல்படுது. இந்த எல்லையற்ற அண்டவெளியினுடைய மடியில் இந்த 4 மூலக்கூறுகளும் விளையாட்டை நிகழ்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம அனைவருமே இந்த சூரிய மண்டலத்தில் அந்த அந்தரத்தில் சுற்றி சுழலக்கூடிய இந்த பூமி பந்தின் மீது நாம் இருக்கிறோம். அனைவரையுமே அதை பிடிச்சு வச்சிருக்கு. எது அப்படின்னா இந்த ஆகாஷ் தான். சரிங்களா? இந்த சூரிய மண்டலத்தில் இந்த பூமி சுற்றிட்டுருக்கு, பிளானட்ஸ் எல்லாம் சுற்றிட்டுருக்கு சூரிய மண்டலத்தில். இது எல்லாமே பூமியுமே விழாமல் அது வந்து நம்ம அந்த பூமி பந்தின் மீது நம்ம இருக்கோம். நம்மளும் விழாமல் நம்மளை எல்லாம் காத்து நிற்கிறது எது அப்படின்னா அந்த ஆகாஷ் தான். சரிங்களா? இப்போ நம்ம இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஆகாஷ் தான். அப்போ இந்த ஆகாஷ் தான் நம்ம வந்து பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த அண்டவெளி தான் வந்து என்ன அப்படின்னா இந்த பூமியையும் சூரிய மண்டலத்தையும் இந்த பால்வெளி இருக்கு இல்லையா, மற்றும் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே அந்தந்த இடங்களில் நிறுத்தி பிடிச்சு வச்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அது எல்லாமே சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே பிடிச்சு வச்சிருக்குது. இந்த பூமி மேலே விழாமல் பிடிச்சி வச்சிருக்குது இந்த ஆகாஷ் சக்தி தான். எந்தவித கயிறும் இல்லாமல் அந்த இடத்துல பிடிச்சு வச்சிருக்கு. நாம் ஆகாஷனுடைய ஒத்துழைப்பை நாம் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆகாஷம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மூலக்கூறாக இருக்குது, அடிப்படை மூலக்கூறு. இந்த மூலக்கூறு வந்து நல்ல முறையில் நம்ம செயல்பட்டாலே மற்ற 4 மூலக்கூறுகளும் நமக்குள்ள நம்ம உடம்புல நல்லபடியாக செயல்படும். அப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சூரியன் காலையில் உதிக்கும் இல்லையா, அந்த உதயத்துக்கு பிறகு ஒரு 30 டிகிரி கோணத்தை அது தாண்டறதுக்கு முன்னாடி
சூரிய உதயமாகி 30 டிகிரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆகாயத்தை பார்த்து நாம் இந்த இடத்துல வந்து நம்மளையெல்லாம் பிடிச்சு வச்சுருக்கே அதுக்கு ஒரு தலை வணங்கணும், ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறவு என்ன அப்படின்னா இந்த ஒரு பகல் நேரத்தில் நம்ம அதை பார்த்து அதுக்கு மீண்டும் ஒரு அந்த 30 டிகிரி கடந்த பிறகு ஒரு பகல் பொழுதில் ஒரு நன்றி, ஒரு தலை வணக்கம் நம்ம பண்ணணும். அதேமாதிரி ஈவினிங் வந்து இந்த சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு 30 டிகிரி அந்த ஆன பிறகு நம்ம வந்து ஒரு வணக்கத்தையும் நம்ம வந்து சொல்லணும், ஈவினிங்கும் ஒரு தடவை சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ காலையில் அந்த சூரியன் வந்து இதாகும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த சூரியன் வந்து 30 டிகிரி கோணத்துக்கு வந்து வரும் இல்லையா, அந்த சூரியன் வந்து உதித்து அந்த 30 டிகிரி கோணத்தை வந்து கடந்த பிறகு நம்ம பகல் பொழுதில் நம்ம வந்து நம்ம சொல்லணும், கடந்த பின் நம்ம வந்து சொல்லணும், அப்புறம் வந்து பகல் பொழுதில் சொல்லணும், அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கில் சொல்லணும். எங்கே எதை பார்த்து? ஆகாசத்தை பார்த்து நம்மளையும் இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே அந்த சூரிய மண்டலம் ஆகட்டும், விண்மீன்களாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், பூமி ஆகட்டும், எல்லா பிளானட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அந்த இடத்துல அது சுற்றிட்டு இருக்கு, எல்லாத்தையும் அப்படி பிடிச்சி வச்சுருக்கு பாருங்கள். அது வந்து இந்த ஆகாஷிக் சக்தி தான். அப்போ இந்த ஆகாயத்தை பார்த்து அதுக்கு ஒரு தலை வணங்கணும் அல்லது ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யும்போது நமக்கு அந்த ஆகாஷ சக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமாக மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு வெற்றிடத்தை பார்த்து நாம் வணங்கணும். சரிங்களா? அப்போ வணங்கும்போது நமக்கு நல்ல முறையில் வாழ்க்கைங்கிறது ஒரு அபரிமிதமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஆகாஷ் ஒரு அந்த மூலக்கூறு அல்லது ஆகாஷ் பஞ்சபூதத்தை நாம் எப்படி வந்து நம்முடைய ஆளுமைக்கு கொண்டு வர்றது அல்லது எப்படி சுத்தப்படுத்துவது எப்படி வேணாலும் அங்கே வந்து நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இது வந்து ஆகாசம், மண் பார்த்துட்டோம், நிலம் பார்த்துட்டோம், நீர் பார்த்தாச்சு, ஆகாசம் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ காற்று பற்றி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ மண்ணிலே வந்து மண்குளியல்னு சொல்லி ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவுமே வந்து அந்த சாதனை அந்த மண்குளியல் அப்படின்னா ஒரு சாதனை கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கழுத்தளவு மண்ணில் வந்து அவங்க வந்து தங்களை புதைக்க சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்குள்ளே புதைஞ்சி இருப்பாங்க அந்த மண்ணுக்குள்ளே. சரிங்களா? அப்போ அவங்களுடைய இந்த உடல் கட்டமைப்பை அவங்க மறுசீராக்கம் பண்ணதுக்காண்டி தான் இந்த மண்குளியல் அப்படிங்கிறத அவங்க செய்கிறாங்க. அப்போ மண்ணை குழச்சி சிலர் வந்து உடல் முழுவதும் சிலர் பூசிக்கொள்வாங்களாம். சிலர் வந்து இந்த மண்ணோட தொடர்பில் இருந்தாலே அவங்க மறு ஒருங்கிணைப்பு செய்ய அது வந்து துவங்கிடும், உடலுக்கு அதனுடைய இயல்பு வந்து நினைவூட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே இந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு துகள் தான் இந்த உடல் அப்படிங்கிறது, இந்த உடல் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம நிறைய இது பார்த்தோம், டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதாவது இப்போ நம்ம செருப்பு இல்லாமல் நம்ம வந்து இந்த மண்வெளியில் நடக்கிறது, மண்ணோடு நம்ம மண்ணை தொட்டு கார்டனிங்கில் நம்ம வந்து மண்ணை தொட்டு உள்ள வேலைகளை கை கொண்டு செய்கிறது, இது எல்லாமே இந்த மண்ணோடு தொடர்பு அந்த உடலுக்கு வந்து எப்போவுமே ஞாபகம் ஊட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை மாதிரி தான் இந்த மண் குளியல், அதே மாதிரி மண்ணை குழச்சி உடம்புற பூசுறது, இந்த மாதிரிலாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து காற்று பற்றி என்னென்னு பார்க்கும்போது இந்த காற்று குளியலும் அவங்க வந்து செய்கிறத சொல்கிறாங்க. அதாவது இப்போ காற்று குளியல் நம்மளும் கூட செய்வோம். எப்படின்னா இப்போ மெல்லிய தென்றல் காற்று வீசி கொண்டிருக்கும் போது ஒரு லேசான ஆடைகளை நம்ம அணிஞ்சுக்கிட்டு இந்த காற்றை நம்ம வாங்கும்போது சிறிது நேரம் கழித்து சுத்தமாகவும் லேசாகவும் நம்ம வந்து உணர்வோம். இப்போ நமக்கே தெரியும் இல்லையா, அப்படி கரண்ட்டு கையுமே நம்ம தூக்கிடுவோம், அப்படியே சைடில் வச்சுட்டு அப்படின்னு அதை ரசிப்போம் நம்ம இல்லையா. அந்த காற்று நம்ம மேலே படும்போது அது கூட ஒரு சுத்திகரிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து காற்று வந்து சரியான வேகம், தட்பவெப்பம் போன்றவற்றோடு இருந்தால் அது வந்து நம்மை சுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெப்ப காற்று அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சரியான வேகத்தில் இருக்கணும், ரொம்ப புழுதியாக அடிக்கும் அப்படி இல்லாமல் ஒரு சரியான வேகம், அதே மாதிரி தட்பவெப்பம், இந்த ரெண்டோடு இருந்து அந்த காற்று வீசும்போது அது நம்மை சுத்தம் செய்யும். அப்போ இதனுடைய பேர் தான் இந்த காற்று குளியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மண் குளியலும் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நெருப்பு குளியலும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ தீக்குளியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா தீங்கிறது ஒரு பஞ்சபூதம் தானே, இல்லை ஒன்று தானே. இப்போ தீக்குளியலும் இருக்குது. இப்போ நம்ம பாட்டிமார்கள் வந்து இந்த திருஷ்டிக்காக நமக்கு சுற்றி நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கற்பூரம் நம்ம தலையை சுற்றி கற்பூரம் ஏற்றுவாங்க, அல்லது நம்ம தலையை சுற்றி இந்த மணத்தை கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம இந்த என்ன சொல்கிறது இந்த மண்ணெடு
அடுப்புலாம் இருக்கும், விறகடுப்பு, அதிலெல்லாம் போடுவாங்க முன்னாடி. இப்போ கேஸ் ஆகிட்டு முன்னாடிலாம் அப்படி தான் போடுவாங்க, தலையை சுற்றி இந்த மிளகாத்தெல்லாம் சுற்றி போடுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாமே தீக்குளியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது தீக்குளியல் வந்து இப்போ நம்முடைய பாட்டிமார்கள் நமக்கு திருஷ்டி கழிச்சாங்க, அந்த திருஷ்டி கழிப்பது என்பதே இந்த ஒளி உடலை சுத்தம் செய்கிறது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பயன் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திருஷ்டி கழிச்சா இப்போ குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த குழந்தையினுடைய உடல் நான் வந்து இப்படி பண்ணோன்னே நம்ம திசையை சுற்றி போட்டோன்னே அது தேறிடும். அதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு தீக்குளியல், இது நம்முடைய உடலமைப்பில் பல நன்மைகளை உண்டாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தால் அல்லது ஏதாவது உடம்பு முடியலன்னா தான் நம்ம யோசிப்போம் அதை, ஓகே நம்ம திசை சுற்றி வைக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். பட் இந்த திசை சுற்றுறது அப்படிங்கிறதும் ஒரு இந்த ஒளி உடலுக்கான ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஒளி உடம்பில் உள்ள அந்த அசுத்தங்கள் வந்து அப்போ தான் நீங்கும் அப்படிங்கிறாங்க. நம்முடைய நல்வாழ்வு வந்து மேம்படும். இந்த பஞ்சபூதங்கள் மீது ஒருவருக்கு ஆளுமை இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பார்த்துட்டோம், இப்போ 5 பஞ்சபூதங்களையும் நம்ம எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நிலம் அல்லது மண், நீர், காற்று, ஆகாயம், தீக்குளியல் பார்த்துட்டோம் இல்லையா? அந்த 5ம் பார்த்தாச்சு. இப்போ அந்த பஞ்சபூதங்களின் மீது ஒருவருக்கு ஆளுமை இருந்தது அப்படின்னா அவங்க தங்களுடைய உடலை வந்து முற்றிலுமாக கரைத்து விட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பஞ்சபூதங்களை கடந்தவங்க ஞானிகள்லாம் வந்து பஞ்சபூதங்களை கடந்தவங்கம்பாங்க. பஞ்சபூதங்கள் அவங்களுக்கு எந்த தாக்கத்தையும் உண்டாக்காது அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போ பஞ்சபூதங்களின் மீது ஒருவருக்கு ஆளுமை ஏற்பட்டுட்டு அப்படின்னா அவங்க தங்களுடைய உடலையே முற்றிலுமாக கரைத்து விட முடியும். இப்போ வள்ளலார்லாம் பஞ்சபூதங்களை அப்படியே தன்னை கரைச்சிக்கிட்டாரு இல்லையா? அந்த மாதிரி கரைத்து விட முடியும். அதாவது உடலே இல்லாமல் போகிறது. இந்த பஞ்சபூத மூலக்கூறுகள் அனைத்தையுமே இந்த அண்ட வெளியில் நம்ம வந்து மாறிவிடும் அளவுக்கு அவங்க அது வந்து ஒருங்கிணைக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அடுத்து வந்து இந்த 5 பூதங்களையும் நம்ம வந்து சுத்தப்படுத்தணும். இந்த 5 மூலக்கூறுடைய தன்மையை வந்து அதை மாற்றவும் அல்லது இந்த மூலக்கூறுகள் வந்து நமக்குள்ளே எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யவும் மனிதனால் முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த 5 பஞ்சபூதங்களை சுத்திகரிக்கவும் முடியும், அதை எப்படி நம்முடைய ஆளுமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் மனிதனால் முடியக்கூடிய காரியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இதில் வந்து இந்த 5 பூதங்களை எப்படி நாம் சுத்தப்படுத்துறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பஞ்சபூத சுத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூத சுத்திகரிப்பு முடிஞ்ச பிறகு தான் பூத சித்தி அப்படிங்கிறது நமக்கு லபிக்கும். இந்த சுத்தப்படுத்தின பிறகு தான் அதை நம்மளுடைய அந்த ஆளுமைக்கு கொண்டு வர முடியும், நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். சரிங்களா? அதை வந்து பூத சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுத்தப்படுத்துறத பஞ்சபூத சுத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதான் மாஸ்டர்ஸ் இந்த 5 பூதங்களுடைய சுத்திகரிப்பை பற்றியுள்ள விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.